Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, நாங்கள் கீழே ஒரு ரஃப் டேட்டா கொடுத்துருக்கேன், ஸ்கூலுடைய மார்க் லிஸ்ட்டு. சரியா, இதுக்கு நம்ம கிரேட் கண்டுபிடிக்கணும். நெஸ்டட் இஃப் வச்சு கிரேட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் ஆவரேஜும் நம்ம போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு சம் போட்டு சம் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பேரந்தீஸ் கொடுத்து எந்த ரேஞ்சு சம் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் பேரந்தீஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இதுக்கு முன்னாடி நான் சம் ஃபங்க்ஷன் என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோவில் சம் ஃபங்க்ஷன் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஆவரேஜ் ஃபங்க்ஷன் கொடுக்குற பாருங்க. ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் பேரந்தீஸ் கொடுத்து எந்த ரேஞ்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. க்ளோஸ் பேரந்தீஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் கிரேடில். சரியா, அதுக்கு நிறைய கண்டிஷன் கொடுக்குறது. ஒவ்வொரு கண்டிஷனுக்கு நமக்கு என்னென்ன கிரேடு வேணுண்டு இப்போ இதில் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரேஞ்சு கொடுத்துருக்கேன். 80 அண்ட் அபோவ் ரேஞ்சுக்கு எனக்கு கிரேடு ஏண்டு வரணும். அதை வந்து எக்ஸலண்ட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன் ரிமார்க்ஸு. அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா 60 to 79 ஆவரேஜுக்கு எனக்கு பி கிரேடுன்னு வரணும். அதுக்கடுத்து உள்ள கண்டிஷன் வந்து 40 to 59 எனக்கு சி கிரேடு, அதுக்கடுத்து உள்ளதுக்கு டி கிரேடுன்னு வேணும். சரியா, எந்தெந்த ஆவரேஜ் எந்தெந்த ரேஞ்சில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கிரேடு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு இஃப் போட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆவரேஜ் தான் நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுண்டா, சரியா, இந்த லாஜிக்கல் டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன அவுட்புட் வேணும்டா, எனக்கு கிரேடு ஏண்டு வேணும். சரியா, அதுக்கு டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஏண்டு கொடுக்கணும். மறுபடியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் செய்யணும். ஏண்டா எப்போ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். சரியா, நம்பரு இல்லை செல் ரெஃபரன்ஸில் அதை டைரெக்டாக நம்ம கிளிக் பண்ணால் அது கரெக்டாக அதுக்கு டபுள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஏண்டு, அதனால நான் டபுள் கொட்டேஷன் முன்னாடி பின்னாடி கொடுத்துருக்கேன். கம்மா கொடுத்து பாருங்கள், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏண்டு வரும், ஃபால்ஸாக இருந்தால் மறுபடியும் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குற பாருங்க. இஃப் ஓப்பன் பேரந்தசிஸ் மறுபடியும் அதே அந்த ஆவரேஜ் அந்த செல் இருக்குல்ல, G4ங்கிறது செல் ரெஃபரன்ஸ் நம்பர். அதுக்கு இஃப்குள்ளே G4 செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ஆவரேஜை. இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. சரியா, 60க்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிரேடு வேணும்டா பாருங்கள். கம்மா கொடுத்து வேல்யூ இஃப் ட்ரூ, இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சுண்டா எனக்கு என்ன கிரேடு வேணுண்டா டபுள் கொட்டேஷன் கொடுத்து பி கிரேடு எனக்கு வேணும். சரியா, மறுபடியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ கம்மா கொடுத்து இது ஃபால்ஸாக இருந்துச்சுண்டா, 60க்கு மேலே இல்லைண்டா, அடுத்து மறுபடியும் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குற பாருங்க. இஃப் ஓப்பன் பேரந்தசிஸ் அந்த ஆவரேஜ் கொடுக்கணும், நீங்கள் G4ன்னு கொடுக்குறேன், அதுதான் அந்த ஆவரேஜுடைய செல் ரெஃபரன்ஸ் நம்பரு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40. சரியா, இங்கே பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 நான் கொடுக்குறேன். 40க்கு மேலே இருந்துச்சுண்டா, 40 to 59 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிரேடு வேணுண்டா, கம்மா கொடுத்து வேல்யூ இஃப் ட்ரூ, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு சி கிரேடு வேணும். டபுள் கொட்டேஷன் கொடுத்து சீன் கொடுக்குறேன். மறுபடியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கம்மா, இந்த எந்த கண்டிஷனுமே மெட் ஆகலைண்டா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குண்டா, டீன்னு கிடைக்கணும். சரியா, இந்த எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலைண்டா அடுத்து எனக்கு எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கணும், 0 to 39 என்ன இருக்கோ டி கிரேடு எனக்கு வரணும். அதை நான் லாஸ்ட்டு கொடுக்குறேன். பாருங்கள், டபுள் கொட்டேஷன் கொடுத்து டி கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து பார்த்தீங்களா கொடுத்துருக்கிறேன். இப்போ எத்தனை ப்ராக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை ப்ராக்கெட்டும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். சரியா, நான் முன்னாடி பாருங்கள் 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். 3 ப்ராக்கெட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு காமிக்கும். அந்த 3ஐயும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணணும். சரியா, 1 2 3 பார்த்தீங்களா 3ஐயும் கொடுத்துட்டேன்னா கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக அந்த ப்ராக்கெட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லை எரர் காமிக்கி. என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள் 68.5 ஆவரேஜ் வந்து எனக்கு பி கிரேடு காமிக்குது. மேலே ஃபார்முலா பாரில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபார்முலாவை. 60 to 79 ரேஞ்சு அதில் தான் நம்ம ஆவரேஜ் இருக்குது, அப்போ பி கிரேடு தான் வரும். இப்போ பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். அதே ஃபார்முலா மற்ற எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த செல்லில் வந்து 59 ஆவரேஜ், 59 40 to 59 இருக்கா, 40 to 59, அப்போ அந்த 59 சி கிரேடுன்னு வந்துச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் 80 அண்ட் அபோவ் 82.5 83.5 இருக்குல்ல, அதுதான் 80 அண்ட் அபோவ் என்ன கிரேடு நமக்கு ஏ கிரேடு, அது ஏன்னு வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள் 71.25 71 அது எந்த கிரேடு, பி கிரேடு. அடுத்து 59 சி கிரேடு.
அதுக்கடுத்து லாஸ்ட்டில் உள்ள பாருங்க 37.25 அது 0 to 39. அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன கிரேடில் வருது? டி கிரேடு. ஓகே, அது டி காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஒரு இஃப்குள்ளே நிறைய இஃப் நீங்கள் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள்.